அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நம்ம சேலத்தில் நம்ம இங்கே அன்பரசி மேடம் ஹோமியோபதி கிளினிக்கு விசிட் பண்ணியிருந்தோம். அவங்க நம்மளுடைய ரொம்ப நாள் டிஓடி. நம்ம இவங்களை பார்க்காம போகிறதில்ல. வரும்பொழுது வித்தியாசமாக தொக்கு ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. நான் பாட்டில் என்னமெல்லாம் அடைச்சி வச்சிருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டிமா ஃபுட்ஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நம்ம எந்த விதமான மருந்தும் இல்லாமல் இந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எனக்கு. சரி, ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2-3 விஷயம் சாப்பிட்டு பார்த்தோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அதை பத்தி அவங்க கிட்ட டீடைல் கேட்டோம். இது எப்படி தயாரிக்கிறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான். நம்ம டிஓடிஸ் யாராவது நல்ல விஷயம் பண்ணா அதை நான் ஆதரிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஸோ நீங்க இந்த மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணாலும் நீங்க நம்ம திருப்பூர் அட்ரஸ்க்கு நீங்க அதை எப்படி தயாரிக்கிறீங்க, என்ன அதில் இது பண்றீங்க, அந்த பொருளுக்கான FSI சர்டிஃபிகேட் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சு வச்சீங்கன்னா சாப்பிட்டு பாட்டு நல்லா இருந்தால் நான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தயாரா இருக்கேன். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கோங்கரா தொக்கு, தக்காளி தொக்கு, முருங்கைக்கீரை, பிரண்டை தொக்கு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஆனியன், சின்ன வெங்காயம் தொக்கு இதெல்லாம் செய்கிறாங்க. இப்போ இவங்க செய்கிற தொக்குக்கும் மற்ற தொக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நான் ரொம்ப ஆச்சரியமானேன். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த வெனிகர் போடுறாங்க. இதில் இது பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கேட்டது எவ்வளோ நாளைக்கு அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். ஒரு 30லேருந்து ஒரு 40 நாள் வரைக்கும் தான் இது நல்லா இருக்கும் அப்படின்னா. இப்போ மற்ற தொக்கெல்லாம் நம்ம மலேசியா போகும்போது நிறைய இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் உண்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்னு போட்டு 3 months 4 months 6 months போட்டிருப்பாங்க. அது எப்படி 6 மாசத்துக்கு இது கெட்டு போகாம இருக்கும் அப்படின்னா அதுல வெனிகர் மிக்ஸ் பண்றதுனாலதான் இது 3 மாசம் 6 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கிறது. அந்த வெனிகரும் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டாக்டரா அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது எதுவுமே வெனிகர் போடாத தொக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம சேலம் பக்கத்துல இவங்களுடைய நண்பர் மூலியமா இதெல்லாம் சொந்தமா விளைவிக்கிறாங்க. புளிச்சக்கீரை, இந்த கீரை வகைகள், முருங்கைக்கீரை இதெல்லாம் மருந்தடிக்காம எதுவும் மருத்துவ உரம் போடாம ரொம்ப இயற்கையான முறையில இதை விளைவிக்கிறாங்க. அங்கிருந்து அறுவடை பண்ணி கொண்டு இங்க சேலத்துல வச்சு அவங்க சொந்த இடத்துல இதை தயாரிக்கிறாங்க. பெண்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த தக்காளி பவுடர் எப்படி பண்றோம் தெரியுமா குருஜி அப்படின்னாங்க. எப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, தக்காளியை பாயில் பண்ணி அதை சூரிய ஒளியில, அதாவது எப்படின்னா நிழல்ல உலர்த்தி, மொட்டை மாடியில சூரிய ஒளி குறைவா படுற மாதிரி அதை உலர்த்தி 10 நாளைக்கு அதை உலர வச்சு அதுக்கு பிறகு இதை அரைச்சு பொடியா செய்யறாங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம். இந்த சூரிய ஒளியில இருக்கும் பொழுது இந்த தக்காளியில இருக்கக்கூடிய ஒரு சில கிருமிகள், இவங்க தக்காளி விளைவிக்கிறது இல்லை, பட் ஆனா வெளியில தான் வாங்கிக்கிறாங்க. ஸோ அதனால தக்காளிக்கு இப்போ மருந்து அடிச்சிருப்பாங்க இல்லையா, எல்லாமே வெளியில மருந்து அடிக்கிறதுன்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாம் இந்த சூரிய ஒளியில எல்லாம் வெளியேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த சீட்ஸ் சொன்னாங்க. சீடு விதை, என்ன விதைன்னா இந்த தர்பூசணி விதை, வெள்ளரி விதை, பூசணிக்காய் விதை, இந்த விதைகள் எல்லாம் நிழல்ல காய வச்சு அதை வறுத்து பொடியா பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டா இருக்கு. நான் நிறைய இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி. இப்போ அன்னைக்கெல்லாம் புளிச்சக்கீரை எங்கள் பாட்டியெல்லாம் போய் ஆடு மேய்ச்சிட்டு வரும்பொழுது புளிச்சக்கீரை உடச்சிட்டு வீட்டில் புளிச்சக்கீரையை கடைஞ்சி அப்படி சுட சுட சாப்பாடு வச்சு கடைஞ்சி வச்சு அடிச்சா அதில் இருக்கிற சுகம் இருக்குதே, பாப்பா கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. இன்னைக்கு அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. அதை செய்யக்கூடிய பக்குவம் நமக்கு தெரியல, நேரம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப, முருங்கைக்கீரையை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை, எவ்வளவு அதில் இரும்பு சத்து இருக்கு என்ன விஷயம்ட்டு. பட் ஆனால் நமக்கு முருங்கைக்கீரை எப்படி இன்னைக்கு எல்லா வீட்டுக்கும் அது கிடைக்குதா, நம்ம அதை போய் ரிஸ்க் எடுத்து வாங்குறோமா அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்கு. இந்த ஃபுட்டை நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 நாள்ல உங்க வீட்டுக்கே வந்துடும். ஸ்கிரீன்ல அவங்களோட போன் நம்பர் கொடுத்துறேன். நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுறாங்க. இதுல என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டு அந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கனாவே அவங்க கிட்ட என்னென்ன தொக்கு இருக்கு, என்னென்ன பொடி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இதுல அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ உங்களுக்கு அது என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு முறை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. புதுசா இந்த மாதிரி புதிய முயற்சி எடுப்பவர்களுக்கு நம்மளும் கொஞ்சம் கை கொடுப்போம். ஏன்னா விஷம் இல்லாத உணவுகளை சாப்பிடுவோம். உணவை பற்றி நம்ம ஒரு விஷயம் பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணுங்கிறது இல்லை. ஏன்னா இங்கே சேலத்தில் சூப்பராக போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி நானே 2 நாளாக பார்த்தேன். ரொம்ப, ஏன்னா இவங்க ஆஃபீஸ் பார்க்கறதோட தான் நம்ம அப்பாயின்மெண்ட் பார்க்குறோம். அங்கே நிறைய பேர் வாங்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்தோம். இங்கே அவங்க BNIயில் மெம்பராக இருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய மெம்பர் நிறைய பேர் இதை வாங்குறத பார்க்குறோம். அப்போ தான் அது ரொம்ப ஆச்சரியமாக கேட்டேன், இன்னும் இவ்வளோ பேர் இதை வாங்குறாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம அன்பர்களுக்கு போய் சேரட்டுமே, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விஷமில்லாத உணவுகளை நம்ம எடுத்துக்கலாமே அப்படிங்கிறதா
ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க இதில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேன் வந்து கொடுக்குறாங்க இயற்கை முறையில். ஸோ அந்த உங்களுக்கு தேன் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து இதில் வந்து பயன்படுத்திக்கலாம். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கருப்பட்டி. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த கலரில் நான் கருப்பட்டி பார்த்து. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சேலம் சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பதநீர் வந்து இவங்க வாங்கி இவங்களே வந்து இந்த கருப்பட்டி செய்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஸோ இவங்க ஏற்கனவே ஹோமியோபதியில் டாக்டர். நான் நிறைய பேர்த்துக்கு இவங்க நம்பர்லாம் கொடுத்து ஹோமியோபதியில் தான் வேணுன்னா தொடர்பு கொள்ளுங்கன்னா சொல்லியிருப்பேன். நிறைய நோய்களை வந்து இவங்க வந்து இயற்கையான முறையில் குணப்படுத்துகிறாங்க. ஹோமியோபதிக்கு 5 வருஷம் டாக்டரேட் படித்து டாக்டராக இருக்காங்க. நீங்கள் வந்து அனுபவத்தில் கற்றுக்கிட்டு ஹோமியோபதி ஆனவங்க இல்லை. அவங்க வந்து மக்களுக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயம் நல்லது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அதை பண்ணியிருக்காங்க. ரேட்டெல்லாம் ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. நீங்கள் வெளியில் மார்க்கெட்டோட பார்க்கும்பொழுது ஒன்றும் பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தை வாங்கி சாப்பிட்றோம். அதுக்கு பதிலாக நல்ல பொருட்களை வாங்கி நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். தேவைப்படுறவங்க இதில் தொடர்பு கொள்ளுங்க. இந்த பொடியில் பொடி தோசையெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் வந்து இதை எடுத்துகிட்டு போய் திருப்பூரில் பொடி தோசை செஞ்சு சாப்பிட போகிறேன். ஏன்னா இதில் ஏகப்பட்ட பொடி இதில் வந்து இருக்குது. ஒவ்வொரு பொடியும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தோசை செஞ்சு சாப்பிடுவோமே. அதில் என் பையனுக்கு பொடி தோசைனா ரொம்ப பிடிக்கும். என்னென்னா முருங்கைக்கீரையை வந்து நம்ம பொடி பண்ணி அதில் பொடி தோசை செஞ்சு சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப சிரமம். இப்போ நம்ம கடையில் போய் நான் என் கூட பயணிச்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நான் A to B போனேன்னா பொடி தோசை தான் ஆர்டர் பண்ணுவேன். எனக்கு நான் போய் உட்காந்தோடனே கோவிந்தராஜ் சார் வந்து தோசைன்னா பொடி தோசை அப்படின்றவார். ஏன்னா அது ஒரு பழக்கம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்ன பொடி தோசை அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு பொடியை காரப்பொடியை உள்ளே போட்டு நல்லா காரமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் காரமாக கொடுப்பாங்க. அவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி இயற்கையான பொருட்கள் கிடைக்கிது அப்படிங்கும்போது நம்ம வீட்லேயே பொடி தோசை செஞ்சு சாப்பிட்லாம். இதை வந்து நீங்கள் சுட சுட சாப்பாட்டில் இந்த தொக்கை கலந்து சாப்பிட்டுக்கலாம். இதுலேயே நீங்கள் தோசைக்கு இட்லிக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி சாப்பிட்லாம். சாப்பிட்றது தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுதான் நம்மளுடைய அடுத்தது. நம்ம நோய்வாய்ப்படணுமா, நல்லா இருக்கணுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்றைக்கி அதுதான் முடிவு பண்ணுது. ஸோ இவங்ககிட்ட வந்து இப்போது நெய்யும் கிடைக்கிது. நம்ம தான் இந்த நெய் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம கோமணத்துலேருந்து நம்ம நெய்யை இவங்ககிட்டே கொடுத்துருக்கோம். நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சுத்தமான பசுமாட்டு நெய் இவங்ககிட்டே கிடைக்கும். தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு நம்ம நெய் வாங்கி பயன்படுத்தி இருந்துட்டு இருக்காங்க. எனக்கு அது தெரில. நெய் நம்ம ஆர்டர் பண்ணுறாங்க, சரி ஓகே சேலத்துக்கு டாக்டருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும். அப்புறம் தான் சொன்னாங்க நெய்யெல்லாம் வந்து நம்ம நெய் தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் வேணுங்கிறவங்க வாங்கிக்கிங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் ஊரில் பண்ணிங்கனாலும் எனக்கு சொல்லுங்கள். இதை வந்து உங்களுக்கு நான் வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டு கொடுக்குறேன். மக்களுக்கு இது போய் சேரட்டும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கார்ப்பரேட் கம்பெனிகளோட நம்மளால் வந்து போட்டி போட முடியல. கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்னா இந்நேரம் ஒரு சினிமா நடிகை வச்சு இந்த தொக்கை சாப்பிட்டீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து நல்லா ஒரு நீளமாக ஒரு முடியை கிடியை வச்சிக்கின்னு, நம்மளுக்கு நீளமான முடி இருக்குன்னு வைங்க, ஆனால் என்ன கூட கொஞ்சம் நீளமான முடியெல்லாம் வச்சிக்கின்னு அந்த அம்மா வந்து சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ஆஹா இது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ஆட் பண்ணி ஒரு ஊதுபத்தி நிறுவனம் அந்த ஊதுபத்தியை வந்து தூய ஊதுபத்தி அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துது. நாமளும் வாங்கி அதை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இது வந்து அதுக்கு தான் இந்த விஷயமே. இப்போ இவங்களால வந்து போய் ஒரு சினிமா நடிகையோ ஒரு சினிமா நடிகரையோ பிடிச்செல்லாம் இவங்களுக்கு வந்து விளம்பரம் பண்ணி அதுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாது. ஒரு கார்பரேட் நிறுவனம்னா இதில் வந்து ஒரே நேரத்தில் ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ஒரு 2 கோடி பாட்டில் அடி தமிழ்நாடு பூரா பிராண்டை போடு கொண்டு போய் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிசினஸ்ல ஒரு மைண்டோட செய்வாங்க. எவன் சாப்பிட்டு எவன் செத்தா நமக்கு என்ன, இன்னைக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி மாதிரி எங்க தப்பு நடக்குது. அதனால யார் எப்படி போனா நமக்கு என்ன, நம்ம கல்லா கட்டினா சரி அப்படின்னு நினைக்கிற இடத்துல யாருக்காக இந்த மாதிரி தோணுது. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இதுல வெற்றியை சந்திக்க முடியாம போயிருக்காங்க. காரணம் என்னன்னா நம்ம மக்களாகிய நாம தான் அதுக்கு ஆதரவு கொடுக்கறது இல்லை. நம்ம வந்து நமக்கு பக்கத்துல கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகவும் இல்ல ஒரு சில பிராண்ட்ல கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம நேரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனா எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஈஸியா கிடைக்கிறதுனால நம்ம வந்து அதை அப்படியே இக்னோர் பண்ணிக்கிறோம். நம்ம குழந்தைகளுக்கு இதை சாப்பிட கொடுக்குறோம். இன்னைக்கு குழந்தைகள் சாப்பிடக்கூடிய எவ்வளவோ பொருட்கள்ல நீங்க வந்து அந்த கீழே அந்த கண்டென்ட்லயே அவங்க கொடுத்துட்றாங்க. இதுல வந்து இவ்வளவு இது மிக்ஸ் பண்ணிருக்கு, இதை வந்து இவ்வளவு தூரம் நீங்க வந்து எத்தனையோ ப்ராடக்ட் வந்து நம்ம படிச்சிருக்கிறோம். அது வந்து ஒவ்வொரு பேரையா கூட என்னால சொல்ல முடியும். ஏன்னா நான் இந்த உணவுத்துறையில நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். அதுல வந்து பின்னாடி அவங்களே போட்டிருக்காங்க, இதுல நிறைய சுகர் ஆட் பண்ணிருக்கு, இதுல வந்து ஆர்டிபிஷியல் கலர் ஆட் பண்ணிருக்கு, இதுல வந்து அதெல்லாம் சின்ன சின்னதா போட்டிருப்பாங்க. நம்மளாம் வந்து படிக்க மாட்டோம்ல, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும். கடைசியில வந்து நம்ம அந்த லோன் கையெழுத்து போடும்போது ஒரு 50 பக்கத்துக்கு எழுதியிருப்பான் பாருங்க. 50 கையெழுத்து போடுவான், ஒரு பக்கத்தை கூட நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். நம்ம லோனை திருப்பி கட்ட போகும்போதுதான் இந்த 50 பக்கத்துக்கு நம்ம விளக்கம் சொல்லுவான். ஒட்டு மொத்தமா நீ வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் மேல நீ கேஸ் போட முடியாது அப்படிங்கறதான் விஷயம். ஏற்கனவே இது வேலைக்காரன் படம் எல்லாம் கூட கொஞ்சம் தைரியமா
எல்லாம் எடுத்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து இந்த பெரிய நிறுவனங்கள்லாம் இந்த உணவுத்துறையில நம்ம சாப்பிடுறதுல எவ்வளவு பிரச்சனை பண்றாங்க நம்ம காமிச்சாலும் மீண்டும் 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 பழக்கத்தின் காரணமாக அல்லது எளிமையாக கிடைக்கிறது அப்படிங்கறதின் காரணமாக நம்ம வந்து அதற்கு அடிமையாகிறோம். அந்த மாதிரி இல்லாம ஒரு நல்ல ஒரு ஃபுட் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். நம்ம அன்பர்கள் நம்ம சிவவாக்கிய ரிஷபானந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்றவங்க நம்ம டிவோட்டிஸ் இவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அவங்க இன்னும் மேலும் மேலும் வளரட்டும். இதை வந்து மக்களுக்கு போய் சேரட்டும். சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து அந்த நம்பர் உங்களுக்கு தர்றேன். அவங்களுக்கும் சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்களை கொஞ்சம் நீங்க ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு இதை கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க. இப்ப எல்லாமே ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் போட்டா உங்களுக்கு விலைப்பட்டியலோட என்னென்ன இருக்குன்னு வந்துருது. நீங்க வந்து ஜிபே பண்ணி விட்டீங்கன்னா 2 நாள் அல்லது 3 நாளைக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்துடும். இது 30 நாளைக்கெல்லாம் தாங்காது. இந்த பாட்டில் நான் கழட்டினேன்னா என் வீட்டுல ஒரே நாள்ல காலி ஆயிடும். இது நான் 30 நாள் 40 நாள் வச்சு சாப்பிட்ற குவான்டிட்டி இல்ல. 200 கிராம் தான் இதோட குவான்டிட்டி. நம்ம ஒரு 2-3 நாள் நல்ல ஆரோக்கியமான உணவாவே நீங்க சுட சுட நீங்க நேத்து தயாரிச்ச பொருளை இன்னைக்கு கொரியர் பண்றாங்க. அந்த மாதிரி ரொம்ப நல்ல விஷயத்த பண்றவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.